சிம்பிளா, ஈஸியா திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது மாப்பிள்ளை சொதின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்தோடையும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இதுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு, தேவையான அளவு தண்ணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். ஓப்பன் பண்ண மெத்தட்னா முதல்ல பாசிப்பருப்பை வேக வச்சதுக்கு அப்புறமா காய்கறிகளை போட்டு நீங்க வேக வைக்கலாம். இப்போ பேன்ல தேங்காய் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கணும். தேவையான அளவு நீங்க உப்பு இப்பவே போட்டாலும் போட்டுடலாம். இதுல வந்து நீங்க பெரிய வெங்காயமும் போடலாம். இப்போ வேக வச்ச அந்த பாசிப்பருப்பையும் காய்கறிகளையும் போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 2 நிமிஷம். அப்பதான் வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கும். ஸோ இதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றுவோம். தேங்காய் பால் அப்படிங்கிறது 2 தேங்காய் பால். இது வந்து பார்த்தீங்கன்னா தின்னான தேங்காய் பால் நம்ம ஊற்றுறோம். அதாவது இது 2வது தேங்காய் பால். இதை ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம திக்கான தேங்காய் பால் எல்லாம் ஊற்ற போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேங்காய் பால். அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரே ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். ஸோ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விடணும். இது கொதிக்கும் போது பிழிஞ்சு விட்டுறாதீங்க, திரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். இது வந்து பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும்.